எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு வாசலில் இந்த கோலம் தான் போட்டேங்க. எனக்கு ஒரே ஒரு பரங்கிப்பூ கிடச்சிச்சு. நம்ம பண்பாடு மறவாத பரங்கிப்பூ கிடச்ச உடனே எனக்கு அப்படியே கோலம் போடணுன்னு ஆசை வந்துருச்சுங்க. அதுதான் சரி இன்றைக்கி பரங்கிப்பூ வச்சுட்டு கோலம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கலர் கோலமே போட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேங்க. ஆனால் நிறைய கலர் எடுக்கல, ஒரே ஒரு கலர் மட்டும் எடுத்தேங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயிட்டில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கலரை போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒயிட்டில் நான் மறுபடியுமே இன்றைக்கி அவுட்லைன் கொடுத்தேங்க. அந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்குறப்ப தான் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த கோலத்தையே நான் உங்களுக்கு உள்ள வாசல்லே நான் எப்படி போட்டு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த லீஃபெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இலையெல்லாம் போட்டுக்கலாம். அந்த லீஃப் முடிஞ்சோடனே ஒரு மொட்டு, அப்புறம் சுற்றிலும் புள்ளி, இந்த மாதிரி வச்சா கோலம் ரொம்ப நல்லா எடுப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வாசலில் போய் உட்காந்து என்ன வரைகிறனோ அதுதாங்க டிசைன். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வரைஞ்சேங்க. இப்போ இந்த கோலத்தை உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரைஞ்சி காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சும்மா கையிலேயே தான் போட்டேங்க. ரவுண்ட் ஷேப்புக்கெல்லாம் வேறு எதுவுமே வைக்கல. நான் சமயத்தில் நம்ம வேணும்னா சின்ன கேஸ்கெட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி 4 பக்கமும் ஈவனாக டிசைன் போட்டுக்கணுங்க. ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி 4 பக்கம் போட்டோன்னே இந்த சென்டர் கேப்பில் இந்த மாதிரி ஒரு கோபி டிசைன் கொடுத்துக்கலாம். அது மொட்டையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி லீஃப் கொடுத்துட்டேன். 4 பக்கமுமே ஒரே மாதிரி வரணுங்க. அது நம்ம கையில் தான் வரைஞ்சிக்கணும். அப்புறமா ஒரு மொட்டு, அந்த லீஃபோட எண்டில் ஒரு மொட்டு கொடுத்துக்கலாம். நம்ம அந்த மொட்டு கொடுத்துட்டு அப்புறம் சுற்றிலும் கேப் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பக்கமும் அப்படியே புள்ளி வச்சுருவேங்க. பாருங்கள், புள்ளி வைக்கிறப்ப நல்லா பெருவிரலால் பிடிச்சி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இலைக்கு உப்பு வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி உப்பு 4 விரலால் இப்படி பெருவிரலில் தள்ளி விட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த புள்ளி நல்லா எடுப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி விரல்லையும் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கணும். அப்புறம் சென்டரில் நான் டிசைன் கொடுக்கலாம். நம்ம கலர் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம டிசைன் கொடுக்கலாம். நான் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டிசைன் கொடுத்துருந்தேங்க. நான் இப்படி தான் வாசலில் கோலம் போட்டேங்க. சென்டரில் கலர் இருக்குது, இந்த இடத்துல மொட்டையாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக நான் டாட் வச்சுட்டேங்க. அப்புறம் மறுபடியும் அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம பார்த்து என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாங்க. சிம்பிளாக ஏதாவது ஒரு கோபியோ ஒரு லீஃபோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தான் நான் இந்த கோலத்தை இன்றைக்கி போட்டேங்க. இந்த மாதிரி எல்லாம் போடும்போது இது வரைகிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. 5 நிமிஷத்தில் நம்ம வெள்ளை கோலம் போடுற மாதிரி இருந்தால் போட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். கலர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் சேர்த்தாகும், அவ்வளோதான். அதுவும் நான் கொஞ்சம் பொறுமையாகவே போடுவேங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாலாம் வரைஞ்சி பழகிட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி வாசலில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. என்னங்க, நான் இன்றைக்கி இந்த வாசலில் போட்ட குட்டி ரங்கோலி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் போட்டு பழகுங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் சேருங்க. நன்றிங்க, மறுபடியும் சந்திப்போம்.